வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே கலக்கலான முகலாய் ரிச் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போது முகலாய் சிக்கன் செய்கிறதுக்கு பாருங்கள், ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து நம்ம 1/2 கிலோ சிக்கன் போல் எடுத்துனால நெய் வந்து அந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நம்மளுக்கு காஞ்சிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை நம்ம நெய்யில் ஆட் பண்ணிடலாம். முகலாய் சிக்கன் வந்து ரொம்பவே ரிச்ஃபுல்லான ஒரு சிக்கன். இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நெய்யில் தான் செய்யணும். இப்போ வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணலாம். இந்த பக்கம் பாருங்கள், சிக்கனை வந்து நான் 1/2 கிலோ சிக்கனை வந்து தயிரில் வந்து 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன். 1/2 மணி நேரம் போல் தயிரில் ஊறின இந்த சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், ஜீரக பொடி, தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இது எல்லாமே வந்து காரத்திற்கு ஏற்பவும் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து 1/4 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் போலவும் நம்ம இந்த சிக்கனில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஊற தூண்டி நம்ம எடுத்து கடாயில் போட்டு நம்ம நல்லா செய்ய போகிறோம். நம்ம மசாலா ஆட் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம ஊறட்டும். அதுக்குள்ளே நம்மளுக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கணும், தக்காளிலாம் வதங்கணும். அது மீன் வயல் நம்மளுக்கு இது சிக்கன் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் மேரினேட் ஆக நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். வெங்காயம் பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம மீடியம் சைஸ் ஒரு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும்ட்டு நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பாதாம் விழுதை நம்ம சேர்த்து சிக்கனை ஆஃப் பண்ணலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் 15 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. அதை எடுத்து நம்ம இப்போ இந்த வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியில் சேர்த்துடலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம புதினாவையும் சேர்த்துடலாம். புதினா சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் வந்து எண்ணெயில் அந்த நெய்யில் வந்து நம்மளுக்கு நல்லா கொஞ்ச நேரம் போட்டு நம்ம ஸ்டிர் பண்ணிட்டு இருக்கணும். நெய்யில் வந்து சிக்கனோட அரோமா வந்து நெய்யோட ஒன்றா சேரும் போது நம்மளுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம அரைச்சி ரெடிமேட்டாக எடுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி பாதாம் பேஸ்ட் நம்ம ரெடிமேட்டாக எடுத்து வச்சுருக்க 1 மணி நேரம் போல் ஊற வச்சு அதையுமே நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு 1 மினிட் போல் நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். நல்லா 1 மினிட் போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முகலாய் சிக்கனுங்கிறது வந்து ரொம்பவே ரிச்ஃபுல்லாக செய்யணும். அதனால தான் நம்ம கேஷ்யூ ஆல்மண்ட் பேஸ்ட் போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆனியன் கூட நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நெய்யிலே நம்ம வதக்குறோம். ப்ளஸ் நம்ம வந்து நல்லா தயிர் ஆட் பண்ணுறதுனால அதை வந்து நல்லா ஒரு ரிச்ஃபுல்லான லுக் கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா எண்டிங்கில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கூட நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ வந்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சதுக்கு அப்புறமா நான் வந்து இன்றைக்கி முந்திரி வந்து ஒரு 1/2 கைப்பிடியும் பாதாம் வந்து 1/4 கைப்பிடியும் எடுத்து 1 மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சு நல்லா மைய விழுதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த விழுதை வந்து இப்போ நம்ம இந்த சிக்கனில் ஆட் பண்ண போகிறோம். முந்திரியும் பாதாமும் நல்லா 1 மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்சர் ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அதை கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். கிரைண்ட் பண்ணி எடுத்து அதை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதிலே வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சிக்கன் வேகிற மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம விட போகிறோம். கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ட்ரை மசாலா வேணும்னா தண்ணி சேர்க்கவே தேவை, லேசாக தெளித்து மட்டும் விட்டால் போதும். இது 2 விதமான செய்ய முடியும், ஒன்று கிரேவி, ஒன்று ட்ரை மசாலா. ரொம்ப ட்ரையாகவும் செஞ்சுட்டு அது நல்லா இருக்காது. ரிச்ஃபுல் ஃப்ளேவருக்கு வந்து கொஞ்சம் க்ரீமினஸ் இருந்தாலும் நம்மளுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் அதை எடுத்து நம்ம சாப்பிடும்போது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு செமி கிரேவி டைப்பில் செய்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சிக்கன் வந்து நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ் போல் நம்மளுக்கு நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், முகலாய் சிக்கன் வந்து நல்லா நம்மளுக்கு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் சிக்கனும் நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா அந்த ரிச்ஃபுல் லுக்கோடு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பில் இருந்து அந்த முகலாய் சிக்கனை நம்ம இறக்கிடலாம். முகலாய் சிக்கன் ரொம்ப கலக்கலாகவே வெந்து வந்துடுச்சு.
ரொம்ப அட்டகாசமான முகலாய் ரிச் சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு உங்களுக்காக வந்து செஞ்சு காமிச்சிருக்கும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தத்தாம்பு உங்களுக்காக வந்து செஞ்சு காட்டுறேன். நன்றி, வணக்கம்.